வெல்கம் மை சேனல். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டர்ஸ் உரிய கொஸ்டின் பேப்பர் செட் 1 வந்து போட்டுட்டேன். இப்போ செட் 2 போட போறேன். ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸ்ல வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ பத்தி போட்டிருந்தேன். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் தம் ஹேவ் their diagonal bisecting each other அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பைசெக்ட் ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன ஷேப் இருக்குன்னு தெரியும். ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, ராம்பஸ் இருக்கு, ராம்பஸ். ஓகே. ஸோ கொஸ்டின் ரீட் பண்றேன். விச் ஆஃப் தம் ஹேவ் their diagonal bisecting each other. இதுல எதெல்லாம் வந்து பைசெக்ட் ஈச் அதரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு குவாட்ரிலேட்டர்ஸ்ல எதெல்லாம் பைசெக்ட் ஈச் அதர்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அப்புறம் parallelogram, rhombus and kite. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பைசெக்ட் ஈச் அதர். பைசெக்ட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு டயகனலா ரெண்டா கட் பண்ணணும்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இங்க வந்து 10, இந்த டோட்டல் லென்த் 10 இருந்தா இது 5, இது 5. இது 12 இருந்தா 6, 6, 4, 4, 5, 5. இந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இந்த இதை ரெண்டா கட் பண்ணும். ஓகேவா? இந்த பெரிய லைனை இது ரெண்டா கட் பண்ணணும்னு அர்த்தம். இதுதான் இதோட மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா which of them have their diagonals perpendicular to each other. ஸோ எதெல்லாம் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பைசெக்ட். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து என்னது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதனால எது கரெக்டா இருக்கும்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கு. 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கிற ஸ்கொயர்ல வந்து ஈக்குவலா இருக்கு. 90 டிகிரி வரும். அதே மாதிரி ராம்பஸும் 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதனால அதோடதும் 90 டிகிரி வரும். ஓகேவா? ஈக்குவல் டயகனல்ஸ் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் மட்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் மட்டும் டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ரெக்டாங்கிளோட அட்ஜசன்ட் சைட்ஸோட லென்த் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. தென் பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் டயகனலோட லென்த் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டயகனலோட லென்த் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோஸை வந்து என்ன பண்ணணும்னா நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்? 5x, 12x. ஸோ இது பெருசா இருக்கிறதுனால நான் இதை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இதை 12xன்னு வச்சுக்கிறேன். இது 5xன்னு வச்சுக்கிறேன். 12x and 5x. ஓகே. நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும்னு தெரியும் ரெக்டாங்கிள். இது 12x தான் இருக்கும். இது 5x இருக்கும். நமக்கு பெரிமீட்டர் கொடுத்ததுனால பெரிமீட்டர் என்ன அர்த்தம்? இந்த சைடு டோட்டல் எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணா 34 வரும். 12x, 12x plus 5x plus 5x equal to 34. ஸோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 5 plus 5 10, 10 plus 10 20, 20 plus 10 30, 34. 34x equal to 34. Therefore x is equal to 1. அப்ப நம்மளோட லென்த் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் லென்த். 12, 5, 12, 5. ஓகேவா? ஸோ ரேஷியோ தான் நமக்கு லென்த்தாகவும் இருக்கு. ஸோ நமக்கு டயகனலோட லென்த் தான் கால்குலேட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது 90 டிகிரின்னு தெரியும். கரெக்டா? இந்த டிகிரி வந்து 90 டிகிரின்னு தெரியும். 90 டிகிரி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பித்தாகரஸ் அப்படின்னு ஒரு ரூல் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா? ஏ பி சி டி. நமக்கு என்ன லென்த் வேணும்? டயகனல் ஏசியோட லென்த் வேணும். ஃபார்முலாக்கு என்னது? ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். புரிஞ்சுதாப்பா? இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம வச்சு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பிரெத் ஹைட் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்? ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏபி அப்படின்றது என்னது? 12. 12 ஸ்கொயர் பண்ணா 144. பிசின்னு என்னது? 5. 5 ஸ்கொயர் பண்றோம். 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25 வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 169. ஏசி ஸ்கொயர் வேல்யூ என்னது? 169. எனக்கு ஏசி ஸ்கொயர் தேவையில்லை. ஏசியோட லென்த் தான் வேணும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. தட் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இதோட வேல்யூ என்னது? 13. ஓகே.
ஸோ இப்போ நான் டயகனல் லென்த் வந்து 13 கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு அதை தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டயகனல் இஸ் 13. ஏன்னா ரெக்டாங்கிள பொறுத்தவரைக்கும் 2க்குமே சேம் லென்த் தான் வரும். அதனால ஒரு லென்த் கண்டுபிடிச்சா போதும். இந்த பார்ட் 2 வீடியோவ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. பார்ட் 2 வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இன்னும் பார்ட் 3 வீடியோவ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிரஸ் பண்ணோனே பெல் பட்டன் வரும். ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.